நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/6/2022 இருந்து 23/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் அமரப்போகிறார். அதுல அதிசாரத்துல கும்பராசிக்கு போன சனி பகவான் 4/6/2022 12/7/2022 வரைக்கும் ஆட்சி மூல திரிகோணத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஒரு 28 நாட்கள். மீதி 104 நாட்கள் மகரத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி வக்ரத்தில் அமரப்போகிறார். அப்படி அமரும் பொழுது சனி பகவான் என்ன தரப்போகிறார்? சனியை பொறுத்த வரைக்கும் சனி, செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன் இவர்கள் எல்லாமே என்னாகும் அப்படின்னா, இவர்கள் நிற்கக்கூடிய ராசியிலிருந்து 5வது ராசியில் சூரியன் பயணிக்கும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். கும்பத்தில் அவர் இருந்த பொழுது மிதுனத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு சூரிய பகவான். அப்படி அமரும் பொழுது அது சனி நிற்கக்கூடிய 5ஆம் இடத்துக்குள்ள சூரியன் நுழைஞ்சிருக்காரு வக்ரம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சூரியன் மிதுனம், அடுத்தது கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்து இருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இந்த வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்ற மாதிரி ஒரு தோற்றம், கோணலாக முறுக்கப்பட்ட என்ற ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்துல கதி அப்படின்னா அது போற போக்கில் இயல்பான கதி, நேரா போகக்கூடிய ஒன்று அப்படி போகாம அது அதோடைய இடத்துல நின்னுக்கிடுது. ஏன்னா சூரியன்ல இருந்து அந்த கதிர்களை வாங்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்? சூரியன்ல இருந்து கதிர்களை வாங்கிதான் இந்த மற்ற கிரகங்கள் இயங்குது. ஆனா இந்த சூரியனுக்கு இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது ஒளி பொருந்திய ஒரு கிரகம், ஒரு மின்சார விளக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தா அதனுடைய ஒளி தெரியாது இல்லையா? அத மாதிரி மற்ற கிரகங்களுடைய ஒளி மங்க ஆரம்பிக்கும். அப்ப சூரியன் இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடத்துல சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வக்ர கதி ஆரம்பமாகும். ஸோ கும்பத்தில் அது ஆட்சி. அடுத்தது 5/6 வக்ரத்தை நோக்கிய பயணம். 7ஆம் இடம் கடகத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த மகரத்துக்குள்ளேயும் கடகத்துல சூரியன் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல முழுமையான ஒரு வக்ரகதியில் வந்து உட்காரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சிம்மத்துல சூரியன் வரும் பொழுது வக்ரத்தை விட்டு வெளியேறும், கன்னியில வரும் பொழுது முழுமையா வெளியேற்றி துலாம்ல வரப்போது சுத்தமா வக்ரகதி இல்லாமல் இருக்கும். இதுதான் சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய இந்த வக்ரகதியோடைய நிலைப்பாடு இதுதான். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சனி பகவான் 12 ராசிக்கு என்ன கொடுப்பாரு? சனி எப்பொழுதுமே கோச்சாரத்துல 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது சந்திரனுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 5, 9 சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். அசுப பலன்களை 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல நிற்கும் பொழுது சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்படி கொடுக்கும் பொழுது சனி பகவான் நம்மளுடைய கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனி தன்மை, தனி இது இருக்குது. அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த ஜென்மால நம்ம இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் எடுத்து அனுபவிக்க இருக்கக்கூடிய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியவர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நம்ம என்ன இருந்து வக்ரகதியில ரொம்ப வீரியமாக அவர் செயல்படக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல என்ன கொடுப்பாரு? அதற்கு முன்னாடி 12 ராசிகளை வரிசையா பார்க்கும் பொழுது சனிக்கு சனியை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டாம். முக்கியமான நாளுங்க. சனி பகவானை நீங்க நம்ம செய்திருக்க அனுபவிக்கக்கூடிய அத்தனை கர்மாவையும் இந்த ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடிய இடத்துல அதை 7ரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனி வேணாலும் இருக்கட்டும், சனி தசா, சனி புத்தி, சனி பகவானை புரிந்து கொண்டு
என் கர்மாவிற்கு நீ தண்டனை தரப்போகிறார், நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனா கூட நீ இருக்கணும் அப்படின்னா அவனை மாதிரி செய்யக்கூடியவர் யாருமே கிடையாது. சனி பகவானை ரொம்ப நீங்க உங்க சனி பகவானுடைய பக்கத்துல நீங்க நெருங்கி நிக்கணும் அப்படின்னா 4 தன்மை வேணும். என்ன அப்படின்னா, உங்களை பற்றிய பெருமைகளை பேசாமல் இருக்கணும், 1. 2வது, சனி பகவானுக்கு அவருடைய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், அவருடைய மந்திரங்கள் எது இருக்கிறதோ அதை நீங்க சொல்லும் பொழுது அவருக்கு மன மகிழ்ச்சி அடைவார், கர்மாவின் பலன் குறையும். நம்மளுடைய தன்மை என்ன, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்ல வராரு, கர்மா என்ன சொல்லுது, யார் எப்படி என்ன ஏதுங்கிற அந்த எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம்னா இந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தெரியும். அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, சரிங்களா? இது 1. 2வது ஒரு விஷயம், ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க தானம் தர்மம் செய்யணும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி இல்லையா, கர்மஸ்தானத்துக்கு உரியவர் இல்லையா, அதை செய்யணும். 3வது, ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் விடாமல் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும். சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யணும். எல்லாருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும், எள்ளு விளக்கு ஏத்தணுங்கிறது கிடையாது, சரிங்களா? அப்படி நீங்க கோயில்ல போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஒண்ணு பண்ணுங்க, எள்ளு உருண்டை இப்ப எல்லாம் கடையில விக்குது, நீங்க கூட செய்ய வேண்டாம். எள்ளு உருண்டையை வாங்கி நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல எள்ளு சாதம் செஞ்சு கொண்டுட்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. வாயில்லாத ஜீவனாக இருக்கக்கூடிய சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவர் வாகனமாக இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு, வீட்டுல நாய் இருந்தா பெஸ்ட், நீங்க சாப்பாடு கொடுத்துருவீங்க. வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு பிடி சோறு இல்ல ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, அதையும் காக்காவுக்கு காலையில எழுந்திருச்ச உடனே, தெருநாய்க்கு ஒரு பிஸ்கட்டு, காக்காவுக்கு ஒரு 2 பிஸ்கட்டை போட்டீங்கன்னா 10 காக்கா திங்க உடைச்சு போட்டீங்கன்னா. இதை கொடுத்துட்டு அன்னைக்கு காலையில் பொழுத நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் குறையுங்க, சரியா? ஒண்ணு அனலைஸ் பண்ணணும், என் கர்மா என்ன, நான் என்ன அனுபவிக்கணும் இந்த கர்மாவை, அது சனி என்ன சொல்றாரு அக்செப்ட் பண்ணிக்கணும். தான தர்மங்கள் பண்ணணும், பெற்றோர்களையும் ஏழை எளியோர்களையும் வயதானவர்களுக்கு பண்ணணும். சனியினுடைய காயத்ரி மந்திரமோ இல்ல தமிழ் மந்திரமோ எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்க சொல்லிக்கிட்டு வரணும். வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் இயன்ற உதவி சனி, இதை விட பெஸ்ட் சனி எதுவும் கொடுக்க மாட்டாரு, செஞ்சு பாருங்க நீங்க, சரிங்களா? இந்த சமயங்கள்ல சனிக்கிழமை மட்டுமாவதும் கசப்பாக, சனி கசப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், நிலவேம்பு கஷாயமோ இல்ல பாவக்காயோ நீங்க அன்று நீங்க சனிக்கிழமை தோறும் எடுத்துக்கொண்டீங்கன்னா உடலுக்கு அது ரொம்ப வலிமை தரும், அதை நீங்க எடுத்துக்கணும். சனி எப்பயுமே துவர்ப்புக்கும் கசப்புக்கும் உரியவராக இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சனி ஆட்சி வக்ரத்தில் இருக்கும் பொழுது தாமதமாகத்தான் பலன்களை தருவார். அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கு சனி பகவான் என்ன தருகிறார் என்பதை பார்ப்போம் வாங்க. மகர ராசி நேயர்களே, உங்க ராசியில உத்திராடம், திருவோணம், அவிட்டம்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இதுல அவிட்டத்துல தான் சனி பகவான் வந்து அமரப்போகிறார், செவ்வாய் உச்சமாக கூடிய நட்சத்திரத்துல 4க்கும் 11க்கும் உள்ள இடத்த அதிபதியான செவ்வாயோடைய சாரம் ஏறி ஆட்சி வக்ரத்துல உட்கார போறாரு. 2ஆம் இடத்துக்குள்ளார 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், அவர் வீட்டுக்கு நீச்சமா வந்து ஆட்சி வக்கரத்துல வந்து உட்கார்றாரு. அதையும் கொஞ்சம் கருத்துல நீங்க வச்சுக்கணும். 3ஆம் இடத்துல குரு பகவான், சனியும் குருவும் பார்வையில் இருக்காங்க. அப்ப இந்த ஜென்ம சனியாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆட்சி வக்கரமாக போகும் பொழுது தொழில் வேலை செய்கின்ற இடத்துல மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மன நெருக்கடி உண்டாகும். ஏன்னா தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறாரு, அதனால அவமரியாதை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்துல விஷமோ விஷத்தினாலோ இல்ல சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறது, நெருப்புலையோ ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமா மின்சாரத்துல வேலை செய்யும் பொழுது, நெருப்புல வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும்.
நெருங்கிய உறவுக்குள் ஒரு பிரிவினையை கொடுத்து அது உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மன வேதனையையும் கொடுக்கும். நண்பர்கள் கூட பகைவர்களாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை கொடுக்கும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை குறைவு ஏற்படும். இதையெல்லாம் கொடுக்கும். அதுவும் மகர ராசி பெண்களாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, கணவர் காரக கிரகம் செவ்வாய், அந்த காரக கிரகத்து மேலே தான் அவங்க ராசி அதிபதியே போய் உட்கார்றாரு. அங்கேயும் நிறைய உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா ஆட்சி வக்கரம் இல்லையா, அதனால உங்களுடைய புத்தி சோம்பல் தனத்தையும் கெட்ட வழியில் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சனி நீதிமான், நேர்மைமான், நேர்மையாக செயல்பட வைப்பார். அவர் ஆட்சி வக்கரமாக உட்காரும் பொழுது உங்க குணம் மாறுபடுவதற்கும் திரிவதற்கான குணம் திரிஞ்சு போறது அப்படின்பாங்களே. ஏன்னா பால் திரிஞ்சு போச்சுன்னா எடுத்து கீழே தான் ஊற்றணும். குணம் திரிஞ்சு போச்சுன்னா அந்த மனிதரை விட்டு எல்லாரும் விலகிடுவாங்க. உறவு பாதிக்கப்படும், எந்த உறவாக இருந்தாலும். ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படுத்தும். ஆட்சி வக்கரத்துக்குள்ள இருக்கும் பொழுது உங்க சுய புத்தி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமாக வந்து உட்காரும். அப்ப சுய புத்தியும் கேட்காது, சொல் புத்தியும் கேட்காது. ஐயோ எனக்கு ஏதோ கஷ்டம் கஷ்டம்னு புலம்பல் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கீங்க. ஜென்மத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பை கொடுப்பார் சனி பகவான். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல இருந்தப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுத்தாரு. இப்போ ஜென்மத்துல வந்து உட்கார்றாரு ஜென்ம சனியாக. தொழில முன்னேற்றம் இல்லாமல் ஒரு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை அங்க கொடுப்பாரு. செய்யற தொழில் மந்தமா நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் பார்வையாக. அதுதான் பிறர்கிட்ட நம்ம வேலை செய்யும் பொழுது அங்க நிறைய குறைகளும் குற்றங்களும் சுமத்தப்படுவீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடம் நீங்க மற்றவர்களோட பழகக்கூடியது, கலத்திரம் மட்டும் இல்லை, அதையும் பார்க்கிறாரு. அப்ப 3, 7, 10ஆம் பார்வையாக ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க பிரச்சனை ஆட்சி வக்கரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனையை கொடுப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அப்ப உங்களை அலைகழிக்க வைக்கணும், உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா உங்களை மாற்றணும். இதெல்லாம் ஊழ்வினை பயனால் இந்த கர்மாவை எடுத்து சொல்லக்கூடிய கர்மா. இந்த கர்மாவை நீ அனுபவி அப்படின்னு சனி பகவான் சொல்லாம சொல்றாரு. அதுதான் அங்க இருக்கக்கூடியது. மேலதிகாரிகள் இருந்து கோபத்திற்கு, மேலதிகாரியுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். நீங்க பெரிய ஆபீசரா எஜமானா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, கீழே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்க கோபத்தை எளியவரிடம் கொண்டு உங்க கோபத்தை காட்டுவீங்க. அதுவும் சரியில்லை தானே. அதனால உங்களுடைய கோபத்தினால் நீங்க வேற இடத்திற்கு மாற்றப்படுவீங்க. குற்றம் சுமக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதியோட ஆடி மாசம் வேற சந்திக்க போறாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் குளறுபடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் கொஞ்சம் குறைந்து காணப்படும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான் 10ஆம் இடத்தை வர பார்க்கிறாரு. அதனால வருமான குறைவு ஏற்படும். அதனால என்ன பண்ணிடுவீங்கன்னா, இதுவரைக்கும் நான் லஞ்சம் வாங்கல அப்படின்னு ஒரு கொள்கையெல்லாம் இருக்கக்கூடிய நீங்க அந்த கெட்ட காரியத்துக்கு கீழே இறங்குறதுக்கு மனசு போயிடும். நேர்மையான குணம் இருக்கக்கூடிய நீங்க கெட்ட குணத்திற்கு தள்ளப்படுவீங்க. இதுதான் அங்க சனி தள்ளப்படும். அதனால சனி பகவான்கிட்ட நான் நேர்மையா நீதிமான நீ என்னை நீதி வழியாக என்னை செயல்படுத்தவும் அப்படின்னு டெய்லி வேண்டிக்கணும். மன உறுதி, மன அமைதியை கொடு அப்படிங்கிறதையும் வேண்டிக்கணும். ஏன்னா ஒன்னோட ஒன்று உங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பெரிய யுத்தமாக அது நிற்கும். நம்ம சாப்பிட்ட உப்புக்கு நம்ம தானே தண்ணி குடிக்கணும், நம்ம வச்சிருக்க கர்மாவே அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறது கூடவா குறைச்சலாங்கிறது அவங்கவுங்க வச்சிருக்கக்கூடிய நிலையை பொறுத்தது அல்லவா. அதனால தான் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல குருவும் வக்கரமாக போறாரு.
அப்படி ஆனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா குரு இப்போ உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வக்ரமாகும் பொழுது அவருடைய தன்மைகளும் கொஞ்சம் குறையதான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசியில தான் குரு நீச்சமாகக்கூடியவர். அதையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நமக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. பிள்ளைகளால் உங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு போயிட்டு இருப்பாங்க. படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து, அதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலும் இதுமா வரும். கொஞ்சம் தட்டி கொடுத்து போங்க. பிள்ளைகளுடைய உடல்நிலையில் சில பாதிப்புகளை தரும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமுக்கமா, ரொம்ப அதாவது உங்க கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்களுக்கும் சேவகனாக இருக்கும் வரை உங்களுடைய மன கஷ்டத்தையோ இல்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேலை பளு, உங்களுடைய மேலதிகாரிகள் தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து மக்கள்கிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் காட்டும் பொழுது தேவையில்லாம உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் போராடிதான் ஒவ்வொன்றையும் நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், தினமும் சர்வே பண்றதுக்கு போராடி இந்த பண வரவு வருமானம் இவற்றையெல்லாம் பெருக்கிக் கொள்ள என்ன வழி அப்படிங்கிறத யோசிச்சு மாற்றி யோசிச்சு செயல்பட்டால் மட்டுமே சின்ன கதாபாத்திரமோ பெரிய கதாபாத்திரமோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ நேர்மையான வழியில் நான் வேலை செய்கிறேன், அதுக்குள்ளே பணத்தை கொடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதெல்லாம் நடித்து இதெல்லாம் கொடுக்குறப்போ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு நான் 10 ரூபாய் வாங்கிட்டு போகிறேன்னா பரவாயில்ல, இது எனக்கு ஜென்ம சனி, அது எதுவும் கொடுக்காது அப்படின்னு என் கர்மாவை நான் கழிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை நிசப்தனமாக உணர்ந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சனி பகவான் கொஞ்சம் நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு கொஞ்சம் பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகள் வந்து சேரும். தாய் தந்தை உடலில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தந்தையின் ஸ்தானத்துக்கு 2ல கேது உட்காந்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் இதுல 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தாய் ஸ்தானத்துக்கு 10ல உட்காந்துட்டு இருக்காரு. தந்தை ஸ்தானத்துக்கு 9ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது தாய் தந்தைகள் இது வரைக்கும் மருத்துவ செலவு இருந்ததுன்னா இல்லை மருந்து ஏற்கனவே சாப்பிட்டு இருக்காங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அதை எதுவும் நிப்பாட்டாம நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, டயத்துக்கு மருந்து மாத்திரையேன்னு ஒரு கவனம் மட்டும் வச்சுக்கிட்டு மருத்துவர்கிட்ட செக்கப்புக்கு உரிய காலம் இருந்ததுன்னா உடனே போய் அதை செக்கப் பண்ணி அதையெல்லாம் நேர்மையாக கரெக்டா எல்லாம் நடக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இருக்க வேலை பலுவுல கூட சொல்லியிருக்க பரிகார பிரகாரம் சனி பகவானை வேண்டி வணங்கி வரும் பொழுது ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்க ராசி அதிபதியே ஆட்சி வகரத்தில் இருக்கும் பொழுது தரக்கூடிய அவஸ்தைகளும் மன போராட்டமும் இவற்றையெல்லாம் தாங்கி வெளி வருவதற்கு எம்பெருமான் சிவபெருமானை பிரதோஷம் அன்றும் கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றார் சனி தரக்கூடிய கெடுபலனில் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது கும்பராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.